ஆண்டவர் ரட்சகமா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உலகம் மறந்து விட்டதா? இந்த உலகத்திற்கு நண்பர்கள் மறந்து விட்டாங்களா? உறவுகள் மறந்து விட்டதா? தாய் தகப்பன் மறந்துட்டாங்களா? கூட பிறந்தவங்க மறந்துட்டாங்களா? எல்லாரும் உங்களை மறந்த நிலைமையில தனிமையாக இருக்க நபரை போல இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகம் உன்னை மறக்கலாம், நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன், நான் உன் நினைவா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜபிக்கும் போது கூட ஒரு சில நேரம் நீங்கள் ஜபிக்கிறீங்க, ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களா? என் ஜபத்தை மறந்துட்டீங்களா? ஆண்டவரே நீங்களும் மறந்துட்டீங்களா? நான் தனிமையாக இருக்கிறேன்னு சொல்லி நீ அழுது கொண்டு இருக்கிறாயா? இந்த கால வேளையில் கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ என் தாசன், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள். அவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவர் உன்னை தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. அவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உன்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். அவர் உன்னை மறக்கவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் பொழுது, அதிசயங்கள் நடக்கும் பொழுது, ஆசீர்வாதமான காரியம் நடக்கும் பொழுது, உயர்வு நடக்கும் பொழுது, எல்லாம் காரிய சித்தி உண்டாகும் பொழுது, எல்லாம் ஜெயமாகும் போது நீங்க சொல்றீங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னை நடத்துறார், கர்த்தர் நல்லவர்ங்கிறத நான் ருசிச்சு பார்க்குறேன்னு சொல்றீங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் தேவன் அமைதியாக இருக்கிறது போல இருக்கும், தேவன் ஒன்றுமே செய்யாத போல இருக்கும், தேவனுடைய அற்புதங்களும் கிரியைகளும் நடக்காத போல அமைதியாக இருக்கிறது போல இருக்கும். அப்படி இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன மறந்துட்டாருன்னு நீ நினைக்காத. கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் இது ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற நாள். உனக்காக சூழ்நிலையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், உனக்கு வேண்டிய நன்மைகளை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், உனக்கு வேண்டிய சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். யார் மறந்தாலும் கர்த்தர் மறக்கவே மாட்டாரு. உனக்கு வாக்கு பண்ண எல்லா நன்மைகளை, உனக்கு சொல்லிய எல்லா தீர்க்க தரிசனங்களை, உன்மேல் சொல்லிய எல்லா நல் வார்த்தைகளை நிறைவேற்றி முடிக்கும் வரை அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை மறக்கவில்லை, உனக்காய் காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன், சீக்கிரத்திலே அற்புதத்தை பார்ப்பீர்கள். God bless you.